Two cities X and Y are connected by a regular bus service with the bus leaving in either direction every 10 minutes. A girl is driving a scooty with a speed of 60 km per hour in the direction X to Y. Notice that the bus goes past her every 30 minutes in the direction of her motion and every 10 minutes in the opposite direction. Choose the correct option for the period T of the bus service and the speed of the bus. ரெண்டுமே calculate பண்ணணும், Tயும் calculate பண்ணணும், speed of the busம் calculate பண்ணணும். முதல்ல அந்த கேர்ள் வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிற பஸ்ஸை பார்க்குறாங்க. கேர்ளும் இந்த டைரக்ஷன் தான் போகிறாங்க, பஸ்ஸும் இந்த டைரக்ஷன் தான் போகுது. ஸோ ஸ்பீட் ஆஃப் த கேர்ள் இஸ் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பர் ஹவர். இவங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பஸ்ஸை பார்க்குறாங்க? T1 இஸ் ஈக்குவல் டு 30/60 ஹார்னு எழுதிக்கலாம். 30 மினிட்ஸ்ன்றது. இப்போ பஸ் வந்து எக்ஸ்லேருந்து ஒய் போயிட்டுருக்கு. போத் ஆர் ட்ராவலிங் த சேம் டைரக்ஷன். நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? ரெண்டு வெக்டர் சேம் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணும். வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேர்ள். அந்த கேர்ள் பார்க்கும்போது வெலாசிட்டி ஆஃப் பஸ் என்னவா இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் பஸ் VB மைனஸ் VG. அதே இடத்துல சப்ராக்ட் பண்ணுவோமா? தட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பஸ் நமக்கு தெரியாது. VB மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் கேர்ள் வந்து 60 km per hour கொடுத்துருக்காங்க. இது வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேர்ள் when they move from X to Y. Distance travel Xலேருந்து Y போகும்போது that is equal to velocity of bus with respect to girl into time T1. இதோட வேல்யூ VB minus 16 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். T யோட வேல்யூ 30/16 எழுதி வச்சிருக்கோம். இதான் வந்து Xலேருந்து Y போகும்போது for the case 1. இதே மாதிரி case 2 கண்டுபிடிக்கணும். case 2க்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கேர்ள் வந்து Xலேருந்து Yக்கு போயிட்டு இருக்கும்போது பஸ் Yலேருந்து X வந்துட்டு இருக்க பஸ்ஸை பார்க்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் கேர்ள் இப்போவும் 60 km per hour தான். ஆனால் அவங்களோட டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் பஸ்னால வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். பஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கு, கேர்ள் இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணால் வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் கேர்ள் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பேரும் ஆப்போசிட் போகும்போது என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம் வெலாசிட்டி ஆஃப் த பஸ் பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் தி கேர்ள். தட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பஸ் நமக்கு தெரியாது, VBன்னு போட்டுக்கலாம். பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் கேர்ள் வந்து 60 km per hour. 60 போட்டாச்சு. இதான் வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேர்ள். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இந்த செகண்ட் கேஸ் தட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேர்ள் டைம் டேக்கன். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க பார்க்குறாங்கன்றத T2 எடுத்திருக்கோம். T2ஓட வேல்யூவும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. T2 is equal to 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 10/60 ஹார். ஏன்னா இதை கிலோமீட்டர் per hourல போட்டுக்கிறதுனால நம்ம அதையும் ஹார்ல மாற்றிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு VB plus 60 into 10 இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக தானே இருக்கும். எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிற டிஸ்டன்ஸும் ஒய்லேருந்து எக்ஸ் போகிற டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன கான்செப்ட் எடுத்துக்கணும்னா S suffix A is equal to S suffix B. VB minus 60 into 30/60 is equal to VB plus 60 into 10/60. இதை சால்வ் பண்ணும்போது velocity of the bus 120 km per hour அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ நமக்கு டைமும் கேட்டிருக்காங்க இல்லையா? ஒன்று இந்த ஈக்குவேஷன்லையோ இல்லை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஆன்சர் வரும். செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே தான். ஸோ S suffix A is equal to VB minus 60 into 30/60. எவ்வளோ நேரத்தில் பஸ் ட்ராவல் பண்ணும்? velocity of the bus into time capital T, அதாவது period of the bus service. VB கால்குலேட் பண்ணிட்டோமா? 120 சொல்லிட்டு 120 minus 60 into 30/60. இதுவும் VB கால்குலேட் பண்ணியாச்சு 120 km per hour. So 120 T is equal to 60 into 30 divided by 60 or T is equal to 1/4. 1/4 ஹார் எல்லாமே ஹாரில் இருக்குது. இப்போ T is equal to 15 minutes வரும் ஆன்சர். 15 minutes 120 km per hour. It's the right answer. A uniform rod of mass 20 kg and length 5 meter leans against a smooth vertical wall making an angle 60 degree with it. The other end rests on the rough horizontal surface. The frictional force that the floor exerts. Frictional force தான் calculate பண்ணணும். முதல்ல அந்த diagram வரைஞ்சிக்கலாம். So this is the pole or rod that is made to rest on the wall. Wall அப்படி இருக்கு. இது horizontal surface. இப்போது இதோட center of mass எங்கே இருக்கும்? சென்டரில் இருக்கும். இதோட வெயிட்டு mg. இந்த ஃபோர்ஸ், அதாவது இந்த ராட் வந்து வாலை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸை நம்ம N1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த எண்டும் ஃப்ளோரை டச் பண்ணிட்டுருக்கு. இங்கே இன்னொரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அது N2. இப்படி இருக்கும் N2. தென் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது F. இப்போ மொத்தம் 4 ஃபோர்ஸஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 2 ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ், 2 வெர்டிக்கல் ஃபோர்ஸ். இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? இதுவும் இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆப்போசிஷன் இருக்குது. இட் ட்ரைஸ் டு மேக் த ரொட்டேட் த ராட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அண்ட் இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸும் இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸும் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் சம் ஆஃப் கிளாக்வைஸ் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட் தானே ஈக்லிபிரியம் கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணலாம். இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுன்னு சொல்லிட்டு. இது 60 டிகிரினா கண்டிப்பாக இது 90 டிகிரியாக நமக்கு தெரியும்.
this will be 30 degree. ஓகே, இப்போ இதுதான் ஹரிசானல் ஃபோர்ஸ். இன்னொரு ஹரிசானல் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா எல் சைன் 30 டிகிரி. பிகாஸ் இந்த லென்த் எல், இது 30 டிகிரி. ஸோ ஆப்போசிட் வேல்யூ எல் சைன் 30 டிகிரின்னு வரும். அதே மாதிரி ரெண்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ், இங்கே ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது. ரெண்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ், இது ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ், இது ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ். ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணிக்கலாம். பட் லென்த் ஆஃப் த ராட் பிகம்ஸ் L/2. அப்போ L/2ன்னு போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த டிஸ்டன்ஸு L/2 cos 30 degree. Okay, principal of moment says anti-clockwise moment is equal to clockwise moment. Anti-clockwise, one of the force into perpendicular distance between the forces is always equal to one of the force into perpendicular distance between those two forces. So இங்கே F, L cancel பண்ணிடலாம். F into sin 30 is 1/2, that is equal to mg into, already இங்கே ஒரு 1/2 இருக்குது. அப்புறம் cos 30 is √3 hence F is equal to mg, இந்த half cancel பண்ணி விடலாம். √3 / 2ன்னு இருக்குது. எம்மோட வேல்யூ அவங்க தான் 20 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ 10 into √3/2 கேன்சல் பண்ணால் 100 வந்துடும். 100 √3. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ 100 √3 Newton. That's the right answer. In an oscillating spring mass system, the spring is connected to a box filled with sand. As the box oscillates, sand leaks slowly out of the box vertically so that the average frequency omega of t and the average amplitude ft of the system changes with time. Which one of the following options schematically depicts the changes correctly? இது ஸ்ப்ரிங், இதோட ஒரு பாக்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஹோல் இருக்குது, இது வழியாக சாண்ட் வந்து ட்ரிப் ஆகிட்டே இருக்குது. ரைட், டைம் ஆக மாஸ் குறையும் இல்லையா? அப்போது ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் √k/m. k is called as spring constant and m is a mass. இங்கே மாஸ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி குறையும் போது மாஸ் குறைஞ்சிச்சுன்னா ஒமேகா மஸ்ட் இன்க்ரீஸ். திஸ் motion is called as damped motion, damped oscillation. Damped oscillationனா கண்டிப்பாக ஆம்ப்ளிடியூட் குறையணும். ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, ஆம்ப்ளிடியூட் குறையுது. Option 4 is the right answer. A balloon is made up of material of surface tension S and its inflation outlet has a small area A. It is filled with a gas of density ρ and it takes a spherical shape of radius r. When the gas is allowed to flow freely out of it, the radius r changes from capital R to 0 in time capital T. If the speed v of r of the gas coming out of the balloon depends on r as இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாவே அப்ராக்சிமேட்டாக நம்ம ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம். ஸோ டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் பவர் ஆல்ஃபா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பவர் பீட்டா, ரோ பவர் காமா அண்ட் ஆர் பவர் டெல்டா. எஸ்ஐ யூனிட்ல எழுதலாம், நீங்கள் டைமென்ஷனல் ஃபார்முலாவும் எழுதலாம். இதோட யூனிட் செகண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 டிவைட் பை மீட்டர் பவர் ஆல்ஃபா, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் பவர் பீட்டா அண்ட் கிலோகிராம் டென்சிட்டிக்கு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் பவர் காமா அண்ட் ரேடியஸ் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர் ஃபார் டெல்டா. இதில் ஈக்குவேட்டிங் த பவர்ஸ் ஆஃப் மாஸோட பவர், லென்த்தோட பவர் அண்ட் டைமோட பவர் இதை ஈக்குவேட் பண்ணோன்னா 0 is equal to alpha plus gamma or alpha is equal to minus gamma. அது அப்படி இருக்கட்டும். டிஸ்டன்ஸை ஈக்குவேட் பண்ணால் 0 is equal to 2 beta minus 3 gamma plus டெல்டான்னு வரும். டைமோட பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணும்போது 1 is equal to -2 alpha or alpha is equal to -1/2. இந்த -1/2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் gamma is equal to +1/2ன்னு வரும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏ, ஆல்ஃபாவோட வேல்யூ -1/2 அண்ட் gamma value +1/2. This is the right answer. Consider the diameter of a spherical object being measured with the help of a vernier caliper. Suppose 10 vernier scale divisions are equal to 9 main scale division. இந்த க்ளூ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. Then the least division in the main scale reading is 0.1 cm. ஒரு MSD எவ்வளோன்ற க்ளூ இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த 0 vernier scale is in x is equal to 0.1 cm. இந்த லைனில் the எரர் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷன் நான் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு ஒரு ரீடிங்கை மெஷர் பண்ண போகிறோம். அது என்னென்னா டயாமீட்டர் மெயின் ஸ்கேல் reading 5 cm, வெர்னியர் கோயின்சன்ஸ் 8 அப்படின்னா the measured diameter after 0 error correction என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா கரெக்ட் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் கோயின்சன்ஸ் இன்டூ லீஸ்ட் கவுண்ட் +or - 0 கரெக்ஷன். இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வெர்னியர்
கோயின்சன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த டேட்டா வச்சு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு coincides with 9 main scale division. பட் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்னன்றதும் க்ளூ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த க்ளூ, 1 MSD. ஸோ this is equal to 10 VSD. அப்போ ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு? It is equal to 9/10 into 0.1 centimeter. This is equal to 0.09 centimeter. 1 VSD தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் is equal to 1 MSD. 1 MSD வந்து 0.1 centimeter minus 1 VSD 0.09 centimeter. Least count is equal to 0.01 centimeter கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அப்புறமேட்டுக்கு வெர்னியர் கோயின்சன்ஸ் க்ளூ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் டேரெக்டாக இங்கே கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அது ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு? 8. அதெல்லாம் கூட இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 ப்ளஸ் வெர்னியர் கோயின்சன்ஸ் 8, லீஸ்ட் கவுண்ட் 0.01, 0 கரெக்ஷன் மைனஸ் எவ்வளோ கோயின்சன்ஸ் இருக்கு சொல்லுங்க, 0.1 சென்டிமீட்டர். ஸோ 0.1 that is equal to 5.08 minus 0.1. So correct reading is equal to 4.98 centimeter. இதுதான் கரெக்டான ஆன்சர். Made of circular plates is being charged such that the surface charge density on its plates is increasing at a constant rate with time. The magnetic field arising due to the displacement current is. Magnetic field formula கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்து செக் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். சிக்மா அப்படின்றது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க வித் டைம். ஸோ டி சிக்மா டிவைட் பை டிடி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? கான்ஸ்டன்ட் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, வாட் இஸ் சிக்மா? சார்ஜ் பை ஏரியா, q d டிவைட் பை dt இன்ட்டு q பை a இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதை இப்படி எழுதலாம், 1/a இன்ட்டு dq பை dt is equal to constant. ஸோ இதோட மீனிங் என்ன? I is constant, current is constant மீனிங் தான் இது கன்வே பண்ணுது. இங்கே கரண்ட் வந்து பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் போகும்போது இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபார் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் B is equal to magnetic field formula mu0 I R divide by 2 pi R square. R ன்றது நம்ம எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ we can say that B is proportional to R. R இன்க்ரீஸ் ஆக அதாவது ஆக்சஸ்லேருந்து வெளியில் போக போக ஆர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இது ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் நான் ஜீரோ எவ்ரிவேர், பிகாஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோவாக இருக்கும். நான் ஜீரோ எவ்ரிவேர் with a maximum at the imaginary cylindrical surface containing peripheries of the plate. The answer. An unpolarized light beam traveling in air is incident on a medium of refractive index mu ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, at Brewster's angle கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம இந்த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரூஸ்டர்ஸ் லா tan IP is equal to mu. mu வேல்யூ கொடுத்துட்டாங்களா, அப்போது I suffix P is equal to tan inverse of muன்னு வரும், ரைட்? tan inverse of muவோட வேல்யூன்னு அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், கொடுத்துருக்கிறது 1.73. So the answer approximately 60 degree வரும். Reflected light is completely polarized. இது கம்ப்ளீட்டாக போலரைஸ் ஆகிருக்கும். refracted lightல வந்து ஃபுல்லாக போலரைஸ் ஆகிருக்காது. So reflected light is completely polarized and the angle of reflection is close to 60 degree. ரிஃப்ளெக்ஷன் போது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் சேமாக தானே இருக்கும். அதனால் இந்த ஐபி வந்து 60 டிகிரினா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் 60 டிகிரி தான். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். டூ ஐடென்டிக்கல், ரெண்டு பால் வந்து ஐடென்டிக்கல் ஷேப், அப்போனா ரேடியஸ் சேமாக இருக்குன்னு அர்த்தம். டூ ஐடென்டிக்கல் சார்ஜ்டு கனெக்டிங் ஸ்பியர்ஸ் A and B have their center separate by distance, certain distance. Charge on each sphere is Q and force of repulsion between them is F. A third identical uncharged conducting sphere is brought in contact with sphere A first and then with sphere B, finally removed from both. New force of repulsion between sphere A and B is, first வந்து sphere A வும் sphere B யும் identical size, ரெண்டுக்குள்ள distance of separation நம்ம R னு வச்சுக்கலாம். இதுலேயும் சார்ஜ் Q இருக்குது, இதுலேயும் சார்ஜ் Q இருக்குது. இப்போ இதுக்குள்ள ஃபோர்ஸோட ஃபார்முலா F is equal to K Q square divided by R square. இது கேஸ் நம்பர் 1 இருக்கட்டும். ரெண்டாவது என்ன பண்ணுறோம், இந்த ஐடென்டிக்கல் ஸ்பியர் இங்கே ஒன்று இருக்குது, இதோட சார்ஜ் Qவா, இது பக்கத்தில் இன்னொரு ஸ்பியர் கொண்டு வந்திருக்கோம், அதுவும் ஐடென்டிக்கல் தான். இதை டச் பண்ணும்போது சார்ஜிங் பை கண்டக்ஷன்ற ப்ராசஸில் Q plus 0 divide by 2, இதில் இருக்க சார்ஜ் Q, இதில் சார்ஜே இல்லை, 0. So Q plus 0 divided by 2 is Q by 2. Now because of conduction இங்கே சார்ஜ் Q by 2 மாறிடும், இங்கேயும் சார்ஜ் Q by 2 வந்துடும். அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்பியர் ஃபஸ்ட்டு ஸ்பியரில் சார்ஜ் Qவாக இருக்காது, Q by 2 இருக்கும். செகண்ட் ஸ்பியர் இருக்குல்ல Bன்ற ஸ்பியர், அதில் இன்னமும் சார்ஜ் Q தான். ஆனால் அது பக்கத்தில் யார் கொண்டு வந்து வைக்கிறோம்னா தேர்டு ஸ்பியர் கொண்டு வந்து வைக்கிறோம். இப்போ இதில் சார்ஜ் Q by 2 இருக்குது. ஸோ ரெண்டு ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால நம்ம ஃபார்முலா இப்படி போட்டுக்கலாம், Q plus Q by 2 whole divided by 2.
ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்பியர் இருக்கனால ஃபார்முலா எப்படி போட்டுக்கலாம், q plus q by 2 divide by 2. அப்படி நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து 3 by 4q இருக்கும். q becomes 3 by 4q. இங்கே எவ்வளோ சார்ஜ் வந்துடும், 3 by 4q. இப்போ இதை ரிமூவ் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம ஒரிஜினல் கேஸை பார்த்தோம்னா அது மாடிஃபை இருக்கு. ஸ்பியர் ஏல சார்ஜ் q by 2, ஸ்பியர் பியில் சார்ஜ் 3 by 4q. இப்போ அதே டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் தான். பட் நியூ ஃபோர்ஸ் f dash is equal to k q by 2 into 3 by 4q whole divided by r square. It's equal to 3 by 8 kq square divided by r square. F dash oda value என்ன வந்துரும், 3 by 8 times the original force. இப்போ force modify இருக்கு, 3 by 8 times the original force. இது ஆன்சர். ரெண்டு கேஸஸ் இருக்கு, வால்யூம் V1 கொடுத்துட்டாங்க, வால்யூம் V2 கொடுத்துருக்காங்க, அண்ட் அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க, ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க. நல்ல பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்சர் ஃபைனலாக என்ன equilibrium pressure achieve பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. So by this formula pressure of the mixture is equal to P1 V1 plus P2 V2 divided by V1 plus V2. Pressure is 1 atmosphere pressure, volume is 2 liters plus pressure is 2 atmosphere pressure and the volume is 3 liter divided by 2 plus 3. That is equal to 8 by 5. இங்க answer 1.6 னு வரும். Pressure of the mixture is equal to 1.6 atmospheric pressure. This is the answer. A particle of mass m is moving around the origin with a constant force F, pulling it towards the origin. If Bohr model is used to describe its motion, the radius of nth orbit and the particle speed in the orbit depends upon. So first of all, a circular motion போகும்போது centripetal force feel பண்ணும். Centripetal force F Cp is equal to mv square divided by r. இத questionல constant னு சொல்லி கொடுத்துட்டாங்க. So constant is equal to mv square divided by r, or we can infer that v square is proportional to r. இது ஒரு இன்ஃபரன்ஸ். தென் போர்ஸ்ல ஒபியாகன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, L is equal to NH by 2 pi. போர்ஸோட குவான்டைசேஷன் கண்டிஷன் MVR is equal to NH by 2 pi or VR is equal to, VR is proportional to N எழுதிக்கலாமா. ஸோ V is proportional to N by R. இந்த Vயோட வேல்யூ கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் N square divided by R square is proportional to R, or n squared is proportional to r cube, or r is proportional to n power 2 by 3. Okay, இதை இந்த ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்களா. சப்ஸ்டியூட் பண்ணால் v is proportional to n divided by n power 2 by 3. n power 2 by 3 மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா v is proportional to n power 1 by 3 கிடைக்கும். So the option is r is proportional to n power 2 by 3 and v is proportional to n power 1 by 3. R is proportional to n power 2 by 3 and v is proportional to n power 1 by 3. The radius of Martian orbit around Sun is about 4 times the radius of orbit of Mercury. The Martian year is 687 Earth days. Then which of the following is the length of year of Mercury? So first கொடுத்துக்க relation, radius of Martian is equal to 4 times radius of Mercury. அதே மாதிரி time period of Martian is equal to 687 time period of Earth years. So by Kepler's law, t square is proportional to r cube, or r is proportional to t power 2 by 3. Right? இங்கே கொடுத்துக்க கண்டிஷனில் கொண்டு இம்போஸ் பண்ணுவோம். இது எடுத்துக்கலாம். Radius of Martian is equal to 4 times radius of Mercury. So time period of Martian whole power 2 by 3 is equal to 4 times time period of Mercury whole power 2 by 3. அல்லது time period of Martian is equal to 4 power 3 by 2 times time period of Mercury அப்படின்னு போட்டுக்கலாமா. ஓகே, மெர்க்குரியோட மார்ஷனோட டைம் பீரியட் வந்து 687 டைம் பீரியட் ஆஃப் இயர்த்னு கொடுத்துருவாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 4 பவர் 3 by 2 டைம் பீரியட் ஆஃப் Mercury. 4 power 3 by 2 time period of Mercury is equal to 687 divided by 4 power 3 by 2 into time period of Earth, or time period of Mercury is equal to 687 divided by 8 into time period of Earth, or time period of Mercury is equal to 88 into time period of Earth, 88 Earth days. A body weighs 48 Newton on the surface of Earth. The gravitational force experienced with the body due to the Earth at a height equal to 1/3 the radius of the Earth. H is equal to R by 3. அந்த கிளாஸ் ரிலேஷன் டியூ டு கிராவிட்டி மாறி இருக்குமா? அதோட ஃபார்முலா G dash is equal to G divided by 1 plus H by R the whole square. ஓகே, இங்கே Hோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 1 plus Hக்கு பதிலாக R by 3 divided by R the whole square. இதை ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் 9 by 16 times Gன்னு வரும். G dash is equal to 9 by 16 times நியூ ஃபோர்ஸ். அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அது வெயிட் m G dash is equal to m into G dash பதிலாக G into 9 by 16 or 9 by 16 times mg.
mg ஓட வேல்யூ தான் 48 நியூட்டன் கொடுத்துருக்காங்களா, that is equal to 9/16 into 48 Newton. That is equal to 27 Newton is the right answer. A wire of resistance R is cut into 8 equal parts. From these pieces, 2 equivalent resistance are made by adding 4 of these together in parallel. அப்படின்னா 1, 2, 3, 4 parallel. அடுத்தது 1, 2, 3, 4 அடுத்தது parallel. இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 8 பீசஸாக நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பீஸோட ரெசிஸ்டன்ஸ் R/8. அதை நாலு ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணிருக்கோம் into 4. அதே மாதிரி இங்கே R divided by 8 into 4. இது ரெண்டும் சீரிஸ் காம்பினேஷன் ஆட் பண்ண போகிறோம். When we add it, we will get R/16 as answer. De Broglie wavelength of an electron orbit in n is equal to 2 state of hydrogen atom is close to. So radius or formula, radius of electron in the nth orbit is equal to n squared into r0. இங்கே second ன்னு கொடுத்துருக்காங்க, n is equal to 2. அப்போ r2 is equal to 4 times r0. r0 வேல்யூ எவ்வளவு? 0.53 ஆங்ஸ்ட்ராம். இது r2 வேல்யூ. அதை நம்ம வந்து De Broglie wavelength கம்பேர் பண்ணும்போது 2πr circumference 2πr is equal to n times lambda போட்டிருக்கோம். இது 2 போட்டுக்கலாம். n is equal to 2 இங்கே 2. இப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சா? ஸோ lambda 2 is equal to pi into r2. r2 வேல்யூ என்ன? 4 into 0.53 angstrom. So when we work out, lambda 2 is equal to 0.67 nanometer. That's the right answer. An electric dipole with dipole moment is aligned with the direction of a uniform electric field of magnitude. Electric field of magnitude கொடுத்துட்டாங்க. The dipole is then rotated through an angle of 60 degree. So first align theta is equal to 0 degree. அப்புறம் later theta initial 0 degree, theta final 60 degree with respect to the electric field. The change in potential energy of the dipole is, so change in potential is equal to minus PE cos 60 degree minus of minus PE cos 0 degree. That is equal to value substitute பண்ணிட்டு arrange பண்ணோம்னா 5 into 10 power minus 6 into 4 into 10 power 5. இதோட value minus 1/2 minus into minus plus வரும் plus 1. So 5 into 10 power minus 6 into 4 into 10 power 5 into 1/2. Answer 1 joule வரும். Delta I is equal to 1 joule. That's answer. A constant voltage of 50 volt is maintained between point A and B of a circuit as shown in the figure. The current through the branch is CD. First in the circuit la பார்த்தேன்னா இது ரெண்டும் parallel combination. இதோட effective resistance 3/4 ohm னு வரும். அதே மாதிரி இது ரெண்டும் parallel combination. இதோட effective resistance 4/3 ohm னு வரும். இது ரெண்டும் series combination. So R effective is equal to 3/4 plus 4/3. That is equal to 25/12 ohm வரும். செக் பண்ணிக்கோங்க. Current I is equal to voltage 50 volt கொடுத்திருக்கோம். Resistance 25/12, that is equal to 24 amps னு வரும். இப்போ 24 amps இங்க வருதுங்களா? இது வந்தோனே இங்க bifurcate ஆகும். Current through one branch is equal to formula resistance in the opposite branch divided by total resistance into total current. இதான் formula. அப்போ நான் வந்து 1 ohm வழியே எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா current through 1 ohm is equal resistance in opposite branch எவ்வளவு 3 ohms divided by total resistance 3 plus 1 4 ohm into total current 24 amps. So current through 1 ohm is equal to 18 amps current flow. Right, 18 amps இங்கே வந்தோன்னு ரெண்டு பாதையை பார்க்குது, இங்கே கொஞ்சமாக பிரியும். அப்போது current through 2 ohm என்னன்னு பார்க்கணும். எவ்வளோ கரண்ட் உள்ளே போகுதோ அது பிரிஞ்சு திருப்ப இங்கே சேரும்போது 24 amps தானே இருக்கும். அதனால் நம்ம என்ன எண்டை எடுத்துக்க போகிறோம்னா இந்த லாஸ்ட் எண்டை எடுத்து டீல் பண்ணுவோம். லாஸ்ட் என்ன இந்த பக்கம் எடுத்து டீல் பண்ணுவோம். இங்கே இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். கரண்ட் த்ரூ 2 ohm is equal to resistance in the opposite branch divided by 2 plus 4 6 ohm total resistance into total current 24. This gives you current through 2 ohm is equal to 16 amps. உள்ள வரது 18 amps, இங்க வெளில வரது 16 amps ஆனா இது வழியா எவ்வளவு amps போகணும்? 2 amps போகணும். Hence the path CD allows only 2 amps current to flow through. This answer. A photon and electron has the same energy. The ratio of their de Broglie wavelength is. Photonக்கு வந்து kinetic mass இருக்கு, rest mass கிடையாது. E is equal to h nu ஃபார்முலா இருந்து lambda is equal to hc by e ன்னு கொண்டு வந்துடலாம். எலக்ட்ரானுக்கு lambda is equal to h by root of 2me. இங்கே in terms of energy எழுதிருக்கோம், இங்கே in terms of energy எழுதிருக்கோம். Just ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஃபோட்டானோட wavelength hc divided by e into root of 2me divided by h. H cancel ஆயிருமா? Then when we work out the formulas, c into root of 2m divided by e is the answer. Which of the following option represents the variation of photoelectric current with the property of light shown along x-axis? X-axis வந்து intensity, frequency and frequency கொடுத்திருக்காங்க. Intensity அப்படின்னா number of photons நிறைய வரதான் நம்ம intensity அப்படின்னு சொல்லுவோம். Intensity increase ஆக photons நிறைய வரும். Photoelectric effect is 1-to-1 effect. அப்போ intensity அதிகமாச்சுன்னா கண்டிப்பா போட்டோ கரண்ட் அதிகமாகும். இது கரெக்ட். பட் இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா போட்டோ கரண்ட்
கான்ஸ்டாக இருக்காது, அது அதிகமாகும், அது நமக்கு தெரியும். ஃப்ரீக்வன்சியும் ஃபோட்டோ கரண்ட்டும் டிபெண்ட் இல்லை. ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சியை தாண்டினா மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுவும் தப்பு. இது த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃப்ரீக்வன்சி அதிகம் பண்ணுனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் அதிகமாகும். அதில் எலக்ட்ரான் வெளில வர எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். இட் வில் நாட் இன்க்ரீஸ் தி ஃபோட்டோ கரண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங் ஆப்ஷன். ஏ ஒன்லி தான் கரெக்ட். A sphere of radius r is cut from a larger solid sphere of radius 2r as shown in the figure. The ratio of moment of inertia of a smaller sphere to that of the rest part of the sphere about y-axis is. First நம்ம இந்த பெரிய ஸ்பியரோட மாஸ் m1 is equal to என்னன்னு calculate பண்ணிக்கலாம். Density into volume 4/3 pi 2r the whole cube, that is equal to 8 times rho into 4/3 pi r cube. வருதா? கட் பண்ண சின்ன மாஸ் இருக்குல்ல, அதோட மாஸ் in terms of m1 எழுதுனா m2 is equal to rho into 4/3 pi r cube, or we can write this as m1 divided by 8. இந்த ரேட் அப்படி இருக்கட்டும். Formula for moment of inertia of a sphere is m 2/5 mr square. இந்த small portion இருக்கு இல்லையா, இதோட moment of inertia shift ஆயிருக்கும். So moment of inertia of the small portion is equal to parallel axis theoremல இங்க ஒரு axis இருக்க மாதிரி நம்ம imagine பண்ணிட்டோம்னா, இந்த axis பொறுத்து moment of inertia about the center of mass plus m into the distance between square root distance between two axes, that is equal to 2/5 m into r square. But m ன்றது என்ன, m/8 plus இதோட mass m/8 into distance r square. So this is equal to 7/40 mr square வரும். இதான் small portion ஓட moment of inertia. இது அப்படி இருக்கட்டும். Next கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அப்ப remaining portion இருக்குல்ல, shaded portion, இந்த remaining portion moment of inertia of the remaining portion is equal to 2/5 m into 2r the whole square. அதுல இருந்து இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்தாச்சு. minus 7/40 ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களா, 7/40 mr square. இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் 57 டிவைட் பை 40 mr ஸ்கொயர்னு வரும். செக் பண்ணுங்க ரிமைனிங் போர்ஷன். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஸ்மாலர் போர்ஷன் டிவைட் பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ரிமைனிங் போர்ஷன், தட் இஸ் ஈக்குவல் டு 7/40 mr squared into 40/57 mr squared. mr squared cancel ஆயிரும், 40 cancel ஆயிருது. So the answer is 7/57. Moment of inertia of the smaller portion divided by moment of inertia of the remaining portion is equal to 7/57. The right answer. A full wave rectifier circuit with diodes D1 and D2 as shown the figure. If the input voltages V input is equal to 220 sin 100 pi t, then at t is equal to 15 milliseconds, அப்ப என்ன voltage இருக்குன்னு பார்ப்போம். V is equal to 220 sin 100 pi t ஓட வேல்யூ 15 millisecond எடுத்துக்கலாம். 15 into 10 power minus 3. So this is equal to 220 sin of 3/2 pi னு வரும். 3/2 வேல்யூ sin 3/2 pi ஓட வேல்யூ -1. V input is equal to -220 volt. அப்ப இந்த இடத்துல மைனஸ் நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்கும்போது this is reverse biased, this will be forward biased. இங்க நெகட்டிவ்னா இங்க இடத்துல பாசிட்டிவ் இருக்கும், this is forward biased. So the answer is D1 is reverse biased and D2 is forward biased. Two gases A and B are filled at the same pressure in separate cylinders with a movable piston of radius RA and RB respectively. On supplying equal amount of heat to both the systems reversibly under constant pressure, the pistons of gas A and B are displaced by 16 cm and 9 cm respectively. If the change in their internal energy is same, then the ratio of RA divided by RB is. இங்க கொடுத்திருக்க வேல்யூ pressure of A is equal to pressure of B. Radius of A RA எடுத்துக்கலாம், radius of cylinder B RB எடுத்துக்கலாம். Heat energy ஈக்குவலண்டா கொடுத்திருக்காங்க, क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. Distance moved in cylinder A is equal to 16 cm. Distance moved by the piston in cylinder B is equal to 9 cm. இதெல்லாமே given data. So change in internal energy is equal to of A is equal to change in internal energy of B, or work done in A is equal to work done in B. Work done formula pressure into change in volume of A, that is equal to pressure into change in volume of B. ரெண்டுமே ப்ரெஷர் சேம்னு கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம கேன்சல் பண்ணி விட்டுலாம். கேன்சல் பண்ணோன்னா வால்யூமோட ஃபார்முலா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏ இன்டூ distance moved by A, that is equal to area of cross section of B into distance moved by B, the piston B. Pi RA squared into L suffix A is equal to pi RB squared into L suffix B. Common terms la cancel பண்ணிரலாம். RA divided by RB the whole squared is equal to LB divided by LA, that is equal to 9/16. So RA divided by RB ஓட வேல்யூ என்ன வரும்னா
3 by 4. So 3 by 4 is the right answer. Quantity P is related to 4 observations A, B, C, D as follows. P is equal to A cube B squared divided by C into root D. C into root D. இதில் வந்து percentage error கொடுத்திருக்காங்க. Percentage error formula delta P divided by P into 100 is equal to 3 times delta A by A into 100 plus 2 times delta B by B into 100. Error always adds another plus தான் போடணும். 1 times delta C by C into 100 plus half times delta D divided by D into 100. இதோட வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்க. 1%, 3%, 2% and 4% கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். That is equal to 3 into 1% plus 2 into 3% plus 2% plus half into 4%. The answer is 13%. The correct answer. The intensity of transmitted light when a polarized sheet placed between two crossed polarids. Two crossed polarids na rendu polaroid வந்து 90 டிகிரில இருக்குன்னு அர்த்தம். perpendicular இருக்கு. At 22.5 degree from the polarization axis of one polaroid is. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா intensity first polaroidum last polaroidum crossed இருக்கு. இதுக்கு நல்ல இன்னொரு polaroid வச்சிருக்காங்க. அது வந்து எவ்வளவு angle make பண்ணுதுன்னா 22.5 degree. First light உள்ள வருதுங்களா? இந்த லைட்டோட intensity வெளியில வருது. Actually உள்ள போற லைட்டோட பாதி intensity வெளியில வரும். இவங்க இதையே I0 ன்னு எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு போலராய்டோட ஆக்சிஸ் நான் டாட் லைனில் போட்டு காமிக்கிறேன். அதுலேருந்து இப்போ செகண்ட் போலராய்டு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா 22.5 டிகிரி மேக் பண்ணுது. மேலஸ் லா படி இதை தாண்டி வரக்கூடிய இன்டென்சிட்டி ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு I0 காஸ் ஸ்கொயர்ட் 22.5 டிகிரி இருக்கும். அடுத்த போலராய்டுக்குள்ள இந்த லைட் தான் என்டர் ஆக போகுது. இது 90 டிகிரியில் இருக்குது. அப்போ என்ன ஆங்கிள் ப்ரீவியஸ் போலராய்டு என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா ப்ரீவியஸ் போலராய்டு இருந்த பொசிஷனை இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மொத்தம் 90 டிகிரியில் இந்த வேல்யூ என்ன வரும்னா 90 டிகிரி மைனஸ் 22.5 டிகிரி வந்து இஸ் ஈக்குவல் டு 67.5 டிகிரி. ஸோ 90 மைனஸ் தீட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 90 மைனஸ் தீட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாவே. இதை தாண்டி வரக்கூடிய போலரைஸ்ட் லைட்டு I டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு உள்ளுக்குள்ள இன்சிடென்ட் ஆன் லைட் I0 cos squared 22.5 degree into cos squared of இந்த ஆங்கிள் மென்ஷன் பண்ணிக்கலாம் 90 minus 22.5 degree. That is equal to I0 cos squared 22.5 degree. 90 minus theta, cos of 90 minus theta sin theta எடுத்துக்கலாமா? sin squared 22.5 degree. நம்ம இந்த கேஸ்க்கு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஸ்கொயர் எடுக்கும்போது ஒரு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4ன்னு போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். I0 into 2 cos 22.5 sin 22.5 whole square divided by 4 is equal to I0 divided by 4. இதை வந்து sin 2 theta எழுதிக்கலாமா? sin 2 times of 22.5 degree. sin 2 theta 45 degree மாறிடும். That is equal to I0 divided by 4 1 by root 2 the whole square. That is equal to I0 divided by 4 into 1 by 2. So the answer is I double dash is equal to I0 divided by 8. The answer. Two identical point masses P and Q suspended from two separate massless springs of spring constant K1 and K2 respectively oscillate vertically if their maximum speeds are same. The ratio of amplitude of Q divided by amplitude of A தான் கேட்டிருக்காங்க. First of all, first spring-ம் second spring-லையும் mass suspend பண்ணியிருக்கோம். mass of P இந்த spring constant K1. second spring-லையும் ஒரு mass suspend பண்ணியிருக்கோம் mass of Q. இதோட spring constant K2. maximum velocity-ஓட formula A omega. omega-ஓட formula root of K by M. இவங்க questionல maximum speed of P is equal to maximum speed of Q னு questionல கொடுத்திருக்காங்க. So amplitude of P into root of K1 divided by M is equal to mass of P is equal to mass of Q root of K2 divided by M. M cancel பண்ணிடலாம். amplitude of Q divided by amplitude of P is equal to root of K1 divided by K2. K1 divided by K2 is answer. A pipe open at both the ends has a fundamental frequency F in air. Pipe is now dipped vertically in a water drum to half of its length. The fundamental frequency of the air column is now. So ஒரு பீக்கர்ல தண்ணி நிறைஞ்சிருக்கு. அந்த தண்ணியில ஓப்பன் ஆர்கன் பைப்பை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இது க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மீதி இருக்க ஏர் காலமோட லென்த் L/2. ஒரு ஓப்பன் ஆர்கன் பைப்போட ஃப்ரீக்வன்சி n times V divided by 2L. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி n is equal to 1 னு போடுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப் is equal to V divided by 2L. இதை தான் F னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. F னு எடுக்க சொல்லியிருக்கனால V divided by 2L F னு எடுத்துக்கலாம். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் is equal to n times V by 4L னு எழுதுவோம். பட் இந்த கேஸுக்கு n is equal to 1 V divided by 4 into L/2. கேன்சல் பண்ணா 2 ஆயிருமா? That is equal to V divided by 2L. V divided by 2L னா எந்த வேல்யூ போடலாம்? F னு போடலாம். Hence the frequency of closed organ pipe is equal to the answer.